இருந்தாலும் சரி, என் அக்கா வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நான் அர்ஜுனை காயப்படுத்த விரும்பல. அவன் என் உயிர். ஆனா என் அக்கா வயத்திலேயே ஒரு உயிர் வளருதே. செல்வநாயகி அன்னைக்கே அந்த குடும்ப வாரிசை ஏத்துட்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு போராட்டமே வந்திருக்காதே. என் அக்காவையும் அவ குழந்தையும் வாழ வைக்க எனக்கு இந்த காதலுங்கிற பயங்கரமான ஆயுதம் தான் கிடைச்சது. நான் வேற என்ன செய்யட்டும்? கடவுளே, என் அர்ஜுனை காப்பாத்து. சத்யா ரூம் தான், யாரும் இல்ல. எஸ், கம் இன். சத்யா, அர்ஜுன், நீ இன்னும் 21 மணி நேரம் தான் இருக்குது. டிக் 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 டிக். எதுக்கு? என்ன அது 21 மணி நேரம்? இப்போ காலையில மணி 10. நாளைக்கு காலையில 7 மணிக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். அதுக்கு இன்னும் 21 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீ எனக்கு மொத்தமா சொந்தமாயிடுவ. வாவ், வாட் a romantic feel. அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட மே ஐ கம் இன், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ என் பொண்டாட்டிங்கிற உரிமையில தைரியமா நான் உன் ரூம்குள்ள வரலாம். ஓ, ஐம் சாரி, ஆளுக்கு பிஸியா இருப்பாங்க. நீ கல்யாண பொண்ணு, நீ சரியான நேரத்துல சரியா சாப்பிடுறியோ இல்லையோ, அதான் நானே உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி சத்யா. தேங்க்ஸ் அர்ஜுன். நிஜமாவே ரொம்ப தாகமா தான் இருந்துச்சு. குடி. சத்யா, அந்த 5 பேர் கூட்டத்துல கரெக்டா என் சத்யாவை நான் கண்டுபிடிச்சனே. எனக்கு பாராட்டு எதுவும் இல்லையா? பொக்கே கொடுத்தேன்ல, அது மட்டும் போதுமா? இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள்னு தெரியுமா உனக்கு? The best day of my life அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையில வரைக்கும் நடக்க போற அந்த 21 மணி நேரம் தான். I'm so happy சத்யா. என் கனவெல்லாம் நிறைவேற போற நாள். நான் உன் மேல அவ்வளோ அன்பு வச்சிருக்க சத்யா. அர்ஜுன், யாராச்சும் வந்துட போறாங்க. நமக்கு நாளைக்கு தானே கல்யாணம், அப்புறம் பேசிக்கலாமே. இல்ல சத்யா, என் ஃபீலிங்ஸ் நான் சொல்லணும், என் உணர்ச்சிகளை நான் கொட்டணும். என் அன்பு உனக்கு புரியணும் சத்யா. இந்த அன்பு நம்ம வாழ்நாள் முழுக்க குறையாம இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்.